அன்றாடு காலையில் என் ஆண்டவருடைய பாதத்துக்கு மல்லிகை முல்லிகை வாச்சி கொங்கு வந்தாரம் என்று சொல்லக்கூடிய நறு மலர்களை கொண்டு வந்து உங்கள் பாதாரி வந்த கமலங்களை பன்னீரால் கழுவிப்பட்ட ஆடியால் கழித்து இரு கரங்கள் குப்பி சிறவணங்கி வந்தன செய்திருக்கிறேன் சுவாமி. என் பாதத்தை படிந்தபடினால் ஊழாகும் ஊர்லாகும் தன்னலாகும் தமிழாகும் ஏரியில 14 யுகத்திற்கும் எனக்கே மனைவியாக வாழ்ந்திருப்பேடி. இருந்தாலும் ஏன் அழைத்து ஏன் என்ன விஷயம்? அடி போய் வராட்டி மயிலே நான் உடனடியாக படியலக்கு சென்று வருகிறேன். நீ அரமனையிலே பாதமாகிறேன். இந்த படியலக்கத்துக்கு பார்த்ததான் கூப்பிட்டீங்களா? சொல்லிட்டு உண்மைதானடி. ஏங்க கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? மக்களுடைய நன்மை செய்வதற்கு அதாவது படியலக்கத்து போறீங்க. இதெல்லாமா பொம்பளை கிட்ட சொல்லிட்டு போவாங்க. படிய வந்துட்டு வரலாம் இல்ல? சென்று வரட்டுமா? போயிட்டு வாங்க. ஆகட்டும். ஏங்க போயிட்டீங்களா? இப்பதான் போவே ஆரம்பிக்கிறேன். இல்ல இப்படி வந்து எனக்கு ரொம்ப நாள் ஒரு வாசனைங்க. என்ன? கடவுளுக்கு மனைவியாக இருந்து சில பொருள்களுக்கு வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரியாத இருக்கிறேன். சரி. ஆனா நீங்க இருக்கும்போது ஞாபகங்கிறதுல நீங்க படியலக்கிறதுக்கு போயிடுறீங்க. அப்பதான் எனக்கு வாசனை வருது. என்ன? அதனால நம்ம இப்படி மன்னர் இடத்துல சில வார்த்தைகளை கேட்காம விட்டுட்டோமே அப்படி என்று உனக்கு என் மனதில் ரொம்ப நாள் ஒரு ஆசை. அந்த விளக்கத்தை இன்னைக்கு சொல்லிட்டு போங்க. என்ன விளக்கம்? என்ன பதில்? சாமி, அதாவது இந்த உலகத்தில் 1 முதல் 10 வரைக்கும் அந்த 10 பொருளுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு நீங்க போங்க. அதுதானே உன் சந்தேகம்? ஆமா பார்வதா, உலகத்தில் சந்தேகம் என்பது வரக்கூடாத ஒரு நோய். அந்த நோய் வந்து விட்டாலே அதற்கு சரியான மருந்து சாவை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் உனக்கு சந்தேகம் வந்து விட்டது. 1 முதல் 10 பொருளுக்கு விளக்கம் தெரியல. என்ன? அதாவது 1 என்றால் என்ன? 1 என்றால் உலகம், 2 என்பது சந்திரன் சூரியன், 3 என்பது மும்மூர்த்தி தேவர்கள், 4 என்பது 4 திசைகள், 5 என்பது 5 பஞ்சபூதங்கள், 6 என்பது நம் மகனாகிய ஆறுமுகம்,
7 என்பது 7 சப்த கன்னிகள், 8 என்பது திக்குகள், 9 என்பது நவகிரகங்கள், 10 என்பது அதாவது ராவணேஸ்வரனுடைய சிரமம் 10, இல்லை என்றா உங்க அண்ணனாகிய கண்ணனுடைய அவதாரமோ 10. ராவனுடைய சிரமம் 10 அல்லது என் அண்ணனுடைய அவதாரங்கள் 10. இந்த 1 முதல் 10 வரைக்கும் இதுதான் விளக்கம். சாமி, இந்த பொருளுக்கு நான் விளக்கம் தெரிந்து கொண்டேன். போயிட்டு வாங்க. ஆகட்டும். இன்னும் ஒரே ஒரு சந்தேகங்க. திரும்ப ஆமா, என்ன அதாவது இந்த 1 முதல் 10 வரைக்கும் விளக்கத்தை சொன்னீங்க. சரி, இன்னும் ஒரே ஒரு வார்த்தை. என்ன? அதாவது இந்த நம்ம நாடகத்திலே வச்சுக்கா, வேற யாரும் வேண்டாம். சரி, அதாவது கோமாளி வேஷக்காரர் இருக்கிறால, அவன் நான் தான் பெருசுங்கிறான். மத்தால் அடிக்கிறவர் நான் தான் பெரிய ஆளுங்கிறார். குழல் ஊத்துறவர் நான் தான் பெரிய ஆளுங்கிறார். பொட்டி ஓட்டுறது பொட்டி, அதாவது இல்லன்னா நீங்க நாடகம் ஆட முடியாது, நான் தான் பெருசுங்கிற. அப்படி உண்மைதான். அதாவது இந்த உலகத்தில் பெரியது பெரியது என்பது என்ன? அந்த பெரியதுக்கு அர்த்தம் என்ன? எறும்பு முதல் ஏனை வரை 84 லட்சம் சீவராஜில் படி அளக்கக்கூடிய பரமணி. ஆமா, யாரிடத்திலே அதிக வல்லாமை, யாரிடத்திலே வீரமும் சென்றும் இருக்கிறது. இதில் யார்தான் பெரிது என்ற கட்சிதான் பெரியது பெரிய, அதாவது பெருசு பெருசு பேசுறாங்க. இந்த பெரியது என்பதற்கு விளக்கும் அர்த்தம் என்னங்க? இது பெரிது என்றால் இந்த புவனம் தானடி பெரிது. பெரியது பெரியது என்றால் புவனம். இந்த புவனத்தை தவிர வேற ஒன்றும் இல்லையா? இந்த புவனத்தை படைத்தவனே பிரம்மா. அப்படி என்றால் இந்த உலகத்தில் பிரம்மா தான் பெரியலா? பிரம்மாவும் பெரிதல்ல. பிரம்மாவே கண்ணனுடைய உந்தி கமலத்தின் வழியாக பிறந்தவன். இந்த உலகத்தில் அந்த கண்ணன் தான் பெரியலா? கண்ணனும் பெரிதல்ல. கண்ணனோ ஆழ்கடல் நுரையில் பிறந்தவன். அப்படி என்றால் அந்த அலை கடல் தான் பெரியதா? அந்த அலை கடலும் பெரிதல்ல. அந்த அலை கடலு அகத்திய முனிவனுக்கு ஒரே ஒரு முழுங்கு தண்ணி. அப்படி என்றால் அந்த அகத்திய முனிவர் தான் பெரியலா? அகத்திய முனிவனு பெரிதல்ல. அகத்திய முனிவனோ ஆதிசேஷனுக்கு ஒரு தலைவலி வாரம். அப்படி என்றால் உலகத்தில் அந்த ஆதிசேஷன் தான் பெரியலா? ஆதிசேஷனும் பெரிதல்ல. ஆதிசேஷனே உலகத்தை கட்டி காக்கின்ற உமா மகேஸ்வரி உன்னுடைய வலது கை திருவிரல் மோதிரம். அந்த 1000 ஜடாமுறை தரித்த ஆதிசேஷனுங்கிற பாம்பு உமா மகேஸ்வரி சுண்டு விரலுக்கு 10 மோதிரங்கள். 10 மோதிரம் தான் அந்த ஆதிசேஷன். ஆதிசேஷன் அது என்னது? கையில இருக்கிறது சூலாயுதம். இப்ப எங்க பாருங்க, படியலக்க கொண்டாங்க. ஏன் போய் உட்காருப்போம். ஏன் நீ போய் உட்காரு. எப்ப அந்த 1000 ஜடாமுறை தரித்த ஆதிசேஷன் உமா பார்வதி சுண்டு விரலுக்கு எட்டாத மோதிரனையோ நீ எல்லாம் ஏமாத்துறனுக்கு. நீ போய் உட்காரு, நான் படி வந்துட்டு வரேன். வீட்டுல போய் உட்காருவோம். இன்னும் இருக்குதடி. என்ன? இதுதான் தலைவாய். என்ன என்னென்ன இருக்குது? அந்த ஆதி பராசக்தி நீ அந்த சுண்டு விரல் மோதிரமும் பெரிதல்ல. என்னென்ன பெரியது? சத்திய சிவனுக்குள் அடக்கும் என்பதை அறியாதா உனக்கு? அப்ப நீங்க தான் இந்த உலகத்தில் பெரியாளா? நானும் பெரிதல்ல. சிவனோ பக்தனுக்குள் அடக்கும். உலகத்தில் பக்தர்கள் தான் பெரியாளா? அந்த பக்தனும் பெரிதல்ல. அந்த பக்தன் சொல்லக்கூடிய சொல்லே பெரிதடி. உலகத்தில் பக்தர்கள் சொல்லக்கூடிய சொல்லே பெரியது. வாயாரை சொல்லிவிட்டா பெத்த தாயாரை விற்றாவது செலவு பண்ணி விடணுமா? அதை போல சொன்ன சொல் அழியாத எவன் ஒரு மனிதன் இருக்கிறானோ அவன் தான் உலகத்தில் பெரிது. எவன் ஒருவன் சொல்லை கடைசி வரையும் காப்பாற்றுகிறானோ அந்த சொல்லேதான் பெரியது. அதுதான் பெரியது. சாமி, உலகத்தில் சொல்லே பெரியது என்று நான் சந்தோஷப்பட்டு ஆகட்டும் ஆகட்டும் சென்று வரைக்குமா? ஆகட்டும், போயிட்டு வாங்க. ஆகட்டும். என்னத்துக்கு அதுக்குள்ள போவிட்டு இழுக்கிறிய? இன்னும் ஒரே ஒரு வார்த்தை. இப்ப 2 கேள்விக்கு பதில் சொன்ன சந்தோஷம். சரி, இன்னும் ஒரு வார்த்தைங்க. திரும்ப என்னடி வார்த்தை? என்ன? ஐயா, உலகத்தில் முதல் தெய்வம் யாருங்க? இந்த உலக பிரபஞ்சத்தில் அதாவது மும்மூர்த்தி தேவர்களோ 3 பேர் இருக்கிறீங்க. படையலுக்கு சிவபெருமான், படைக்கு பிரம்மா, கார்த்த விஷ்ணு. இந்த 3 பேத்துல முதல் கடவுள் யாரு? இதுதானே உன் சந்தேகம்? ஆமா. அடி உலகத்தில் முதல் தெய்வம் நானே.
அறியாதா உனக்கு? உலகத்திலே முதல் தெய்வம் நீங்கதான். உண்மைதான் சாமி. என்ன? என் கணவர் உலகத்தில் முதல் தெய்வமா இருந்தா அதே நான் பெற்ற பாக்கியமாக்க எனக்கு பெருமையா இருக்கும். இருப்பினும் இரு பாவீங்க கண்டியா மனையிட்டு இருப்பினும் சந்திரன் சூரியன் யாரு? சந்திரனும் நாடே சூரியன் நாடே. சந்திரன் சூரியன். சந்திரன் இடதுக்கண், சூரியன் என்னுடைய வலதுக்கண். அப்படியா? ஆகமத்தன் முக்கன் பிடித்த பரமன் இந்த அண்டம் என்பது யாரு? பிண்டம் என்பது யாரு? அண்டமும் நாடே, பிண்டமும் நாடே, ஆகாயமும் நாடே. இந்த அகில உலகமும் நானே. நான் அசைந்தால் அசையும் அகிலமே. நீ இந்த உலகத்தில் நீயே பெரியாரு. உண்மைதான். கொஞ்ச நேரம் நிலத்தறியா? இல்ல கொஞ்ச நேரம் நிலத்தறியாங்க. என்னடி பார்க்கலாம் இந்த ஆள் என்ன சொல்லுவா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா அடியாட்ட ஆடுற. இங்க பாரு, இந்த உலகத்தில் முதல் கடவுள் நானு, இந்த அண்டம நானு, பிண்டம நானு, சிவமயமே நான், சர்வ மயம் நானுங்கிறியா? ஒட்ட கையில ஒண்ணு, சோத்து கையில ஒண்ணு, வாயு ஒண்ணு, முன்னால ஒண்ணு வச்சு முடிக்கணும்னு காசாத. இந்த உலகத்தில் உன்னை விட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறார். அவன் யாருன்னு தெரியுமா? என்னை விட பெரிய ஆளா? உலகத்தில் உன்னை விட முதல் கடவுள். உனக்கு முதல் கடவுளா இருக்கிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்குதா? என்னமோ பிச்சைக்காரன் நடிச்சாலும் சொப்பு போட்டுட்டு வந்தானா அப்படின்னு உனக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்குதா? அப்ப ஏதோ சைடுல கீழ மாப்பிள்ளை கேப்ல வச்சிருக்கேன். மாணவர்கள் அது கட்டு போயிரும். உலகத்தில் பெரியவன் இந்த உலகத்தில் கூறும் கூறி பாருமடி என்னமோ சொல்லுவாங்களே. உலகத்தில் முதல் கடவுள் கண்ணா, மணிவண்ணா, கார்மேகா, நந்தா, முகுந்தா, நாராயணா, சங்கு சக்கரா, ஜானகி, மணவாளா, 19 கொண்ட பரம்பொருளே, எங்கோ நிறைந்தவரே, ஏழைகளை காக்க பிறந்தவரே, தீராத வணிக தீர்ப்பவரே, திருப்பதி மலைமேல் அமர்ந்தவரே, எங்க அண்ணன் மாயவன் முதல் கடவுள். உனக்கு என்ன தகுதி இருக்குது? யாரு அவன்? ஒரு கடவுளா? அவன் அண்ணன் நல்லா இருக்காது. உங்க அண்ணனுடைய ஓய்க்கு என்ன தெரியுமா உனக்கு? மரியாதைய பேசு. அடி அவனை நான் ஒரு கடவுளாவே நினைக்கிறது இல்ல. உன்னை பார்த்தா பிச்சைக்காரி நாட்டுக்குது. அவன் ஓய்க்கு என்ன தெரியுமா? என்ன ஆடி சொல்றேன். எங்க அண்ணன் உயிரோட கோழி குஞ்சா எங்க அண்ணன் தின்னாரு. ஓகேமான சரக்க கொண்டு போய் அக்கண்ணாங்களா? எங்க அண்ணன் தான் உயிரோட கோழி குஞ்சு மயிரோட தின்னாரு. நீ எங்க திங்கலையா? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில். என்னமோ பிச்சைக்காரனுக்கு ஒரு மாடா புடிச்சு கட்டுறதுக்கு ஆளான எங்க அண்ணன் தான் கோழி குஞ்சு தின்னாரா? நீ திங்கலையா? எப்ப எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசின அப்படியே இந்த பேசலாம் பேசக்கூடாதா? என்னடி ஆச்சு உனக்கு? இல்ல நீ எஞ்சுமே திங்கல. நான் என்ன தின்னு? ஒரே அது தின்னா கூட பரவாயில்ல. நீ தின்னியா? என்னத்த? ஐயா நீ திருநெல்வேலி பத்தன் வீட்டு பிள்ளை காரியா தின்ன பிள்ளை. ஐயா நீ பெருமையும் பேசல மக்கள் அந்த மாதகால ஒரு வச்சிருவான். பிள்ளைக்காரியா தின்ன பிள்ளை. திங்காத மாதிரி கை கழுவாத மாதிரி குட்டியில வந்து புளிசாத்துல கை கழுவ மாட்டான்னு சொன்ன கணக்கு திருதண்ட பத்த வீட்டுல போய்
புள்ளக்கறி தாய்க்கு ஒரு புள்ள வாழைக்கு ஒரு கொலையா இருந்துச்சு திருதண்டபுரத்துல. சீராளனை அறுத்து 32 வகையா கறி சமைக்க சொல்லி மூக்கு பிடிக்க தின்னுட்டு வந்தாலும் நீ புள்ள என்ன நல்லா மறுகறி கட்டு போயிடாம இல்ல நீ குடிக்கிறதா கெஞ்சா குடிக்கிறது கோட்டு வேற குடிக்கிறதா கெஞ்சா குடிச்சு போறது ஊடா வாசலா உனக்கு என்ன இருக்குது ஒண்ணுமே இல்ல. அது கோட்டர் கடைக்கு மேச்சேரி சந்து கடைக்கு போயிடுறது. வாட்டர் குடிக்கிறது சந்து கடையில குடிக்கார புண்டா இந்த கையில போட்டு நிமித்திக்கிறது கஞ்சா 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 புலத்துல புண்டு கஞ்சா வேணும். இவங்க கூட ஊடா ஆக்க அடுப்புக்குதா படுக்க பாய்க்குதா பாய் இருக்குதா படுக்க பாய்க்குதா படுத்துவாங்க பாய் இருக்குதா படுத்து பாய்க்குதா சொந்தமா ஊடுக்குதா வாசலுக்குதா என்ன ஒண்ணு இல்ல பாம்பு பிடிச்சி பிச்சைக்காரனோட தோல் மேல போட்டுக்கிட்டு எங்க அண்ணனை பத்தி குறை சொல்ற எங்க அண்ணன் நம்ம கோழி குஞ்சு தின்னாரு திருதண்டபுரத்தை வீட்டுல புள்ளக்கறி தின்னுறாரு நீ எங்க அண்ணனை பத்தி பேசுற. திருதண்டபக்தனே போது ஒரு சிவபக்தன் சரி அவனை பரிசோதிக்கவே நான் செஞ்சேன். அது ஒரு திருவிளையாடல். திருவிளையாடலாம் என்ன வெங்காயத்து திருவிளையாடுது நான் தான் பிள்ளை கறி தின்னுட்டு அப்படியே ஆற்ற பின்ன ஆற்ற அப்படியே ஒன்னும் ஓகே தெரியுமா என்ன பண்ணிக்கிறாரு என்ன சொல்லிட்டு பண்ண சொல்லிட்டு சொல்றேன். மறுமுறை கட்ட வண்டி போட்டு கெட்டவன் மாமியாரை ஒரு பெண்ணாண்ட ஒரு மடையன் அவள்லாம் ஒரு கடவுள்னு எங்க அண்ணா மாடாடு மேய்க்கிறப்பா எந்த வீட்டுல மாடு இருக்குது ஆடு இருக்குது எனக்கு மாடாடு இல்லைன்னா பொழப்பே இல்ல கை நிறைய காசு பார்க்க முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீ வந்து மாமியா கிட்ட போனவங்க தங்கச்சியா எங்க அண்ணன் என்னமோ தெரியாத என்னமோ அப்படி இப்படி இருந்துட்டாரு. மாமியா கிட்ட தெரியாது இருக்கு என்னோட போயிட்டான். அது வந்து 4 பேர்த்துல சொல்றியே நீ ஒரு ஆளா நீ யாரையும் திரும்பி பாக்கல எவ்வளவு ஏன் எடுத்து பாக்கலையா நீ யோசிமானாலா சொல்லு யோசிமானாலா உத்தம பத்திரனா ஆல்ரெடி தேதி என்ன சொல்றி வெள்ளாத்துல சொல்றா சொல்லு ஐயா நீ வண்ணாட்டு தெரியாது தம்மண்ணவா நீ வாழ மட்டையில் அடிச்சு நஜாய புண்ணியரே வாய் திறந்து நல்லா இருக்காது. ஏண்டா ஒரு ஊர்ல வண்ணார் யாரை நம்பி இருக்காங்க? ஏதோ நம்மள நம்பி தாக்குறாங்க. குடியானவங்க நம்பி இருக்காங்க. இந்த ஆளுக்கு போய் ஒரு குடியான பொம்பளை வச்சுக்கலையா போய் வண்ணாத்தி சிறை எடுத்துக்கிட்டாரு. அந்த வண்ணா புள்ள ஆத்துல அதாவது ஊர்ல முக்கியஸ்தர் ஊர் கவுண்டர் சரி அவங்க புள்ள வயசுக்கு வந்துச்சு. அந்த தீட்டு துணி எடுத்துட்டு போய் ஆத்துல அந்த வண்ணார பொண்ணு ஊருக்கு வந்து முட்டு துணி எடுத்துட்டு போய் ஆத்தங்கரை துவைக்க இந்த ஆளு படி இறந்துட்டு அந்த ஆத்தங்கரை வழியா வர இந்த வண்ணார அந்த காலத்துல துணி எப்படி அவங்க கஷ்டத்தை போகிறதுக்கு பாட்டு பாடி துணி வைப்பாங்களா நில்லு குமிழா இது கல்லு நான் இப்ப ஒரு பேச்சுக்கு வண்ணாத்தி அந்த வண்ணாத்தி ஆத்தங்கரையில கஷ்டத்தை போயிட்டு துணி துவைக்கிறேன் பட்டி தலையாரி ஆத்தங்கர வரத்தில அம்மா தில்லால வண்ணாத்தி பெண் பிறந்த தில்லால நெடுங்கல்லு வரத்தில தில்லால அம்மா தில்லால நான் முத்தாய பெண் பிறந்த தில்லால
பண்ணாத்தி துணி துவச்சி இருந்தால இவ பணியாளத்துக்கு வந்த மனுஷன் வரணும்ல கொலை முடிட்டு தானே வரணும் கொலை முடிட்டு வீட்டுக்கு வரணும் அந்த பண்ணாத்தி கல்யாணம் ஆகல அந்த ஆளு இவளை பார்க்க மூடிக்கிட்டு நின்னுக்கா மறுபடியும் பேசணும் நல்லா இருக்காது பாடி அழகா அப்படியே பாடி நீ எல்லாம் பாடி அழிக்கல நாங்க செத்து போயிருமா இப்ப அந்த பொம்பளை இந்த ஆளை பாக்க இந்த ஆளு அந்த பொம்பளை பாக்க ரெண்டு பேரும் ஆத்தங்கல்ல ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க ஒன்னா சேர்ந்து பொழுது போனதே தெரியல அப்ப அவங்க அப்பா வண்ணாத்தி பத்தன அந்த புள்ளையோட அப்பா காத்தால போன புள்ள பொழுதாய் போச்சு வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி போய் பாக்க ஆத்தங்கரைக்குன்னு சொல்லி அந்த புள்ளையோட அப்பா ஆத்தங்கரைக்கு வர அப்ப அந்த புள்ள பார்த்த வண்ணாத்தி அப்ப வேற வராங்களா இந்த ஆளு மறுத்து வைக்கணுமே இந்த தலைமையில துணியெல்லாம் போட்டு தூக்கிட்டு போறாங்க என்னது மூட்டை என்னடா மூட்டை கலந்தால் குதிட்டு போயின நம்ம தென்னாட்டு பக்கம் தாலி வடநாட்டு பக்கம் குளித்துன்னு குளித்தி எங்க ஏரியா பெண்ணாரம் பக்கம் குளித்துன்னு தென்னாட்டு பக்கம் தாலி அந்த தாலி இந்த ஆளு உட்கார வச்சு தாலிக்குள்ளார உட்கார வச்சு தாலி தூக்கி முடி வச்சுட்டா இந்த ஆளு உள்ள சண்டையில வச்சாடு போக தச்சாடு பொடுக்கு முழிக்கிற மாதிரி முழிக்கிறான் அப்படி முடிச்சிட்டு இந்த பொருட்கள் அந்த மாதிரி கண்ணு பொடுக்கு அப்படி உள்ள உட்காந்துட்டு முடிச்சிட்டு அப்ப பானே சட்டி தூக்கு போலாம் சரி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேக்குறாங்க இந்த புள்ள ஒத்துக்க மாட்டேங்கிறா பொழுதாய் போச்சு சட்டி தூக்கணும் பார்த்த அந்த ஆளு இந்த ஆளு அப்ப அந்த மண்ணாரி புறா பார்த்தாங்க வாழமட்டிலையும் முட்டை துணியிலையும் முடிக்க முட்டை துணியில வாழமட்டில வச்சாங்க மண்ணாட்டி சேர்த்துட்டு வாழமட்டிலும் முட்டை சீலை அடிவாங்கனாலும் நீ எங்க அப்பா குழந்தை பத்தி பேசுற உங்க அம்மாலா ஓகே மண்ணாத்திக்கிட்டு போனவனா சாமி புண்டையில இருந்து சாமி நீங்க நல்லா கேளு சாமி உங்களால சாமினாங்க புரட்டாசி மாசம் கறி திங்காத ஒரு மயிறு திங்காத உங்களுக்கு எல்லாம் ஒரு மாசம் வச்சுக்கிறோம் ஏண்டா அவர் சொல்வதை போல அல்ல இங்க பாரு இதுக்கு மேல வாய் பேசணும் கண்டிப்பா பண்ணிட்டு இருக்காங்க நீ எது பேசினாலும் எனக்குள்ள அடக்க நீ உன்னை படைச்சதே நான் உன்னை படித்தது நான் ஏய் வாய் மூடு என்னை படித்தவளா உன்னை படைச்சதே நான் நீ எனக்குள்ள அடக்கம் பார்வதா என்ன பெண் என்பதை மறந்து விட்டு பேசாது ஆண்டாள் உலகத்தில் பெரிது என்பதை அறிந்து பேர் ஆளு பெற்று கொடுக்கக்கூடியவளே ஒரு பெண் உன்னை படைத்ததே நான் என் படைப்பினால் நீ பிறந்தாள் என்ன உலகத்தில் நான் தான் பெரியாள் உலகத்தில் நான் தான் பெரியது சத்தியதான் பெரியவள் சிவன் தான் பெரியது சிவன் இல்லை சத்தியம் என்ன என்று ஒரு கட்டிய கணவன் என்று கூட பாராமல் பேசுகிறாயோ இன்று முதல் என் ஜடாபாரத்தில் இருந்து ஒரு ஆண்டுகார வனத்திலே வனபத்திர காலியாப்போ புதிய சாபத்து எப்பொழுது ஓராண்டு காலம் வனத்திலே வனபத்திர காலியா போ என்று சாபத்தை அளித்திருக்கிறேன் போ என்னை விட்டு பிரிந்து செல் ஆகட்டும் இதோ உன் பார்த்தபடி நான் போகிறேன் எப்ப சிவன் தான் பெரியாள் என்று உன்னை விட்டு உன் இடபாகத்தை விட்டு என்னை பிரித்தாயோ எந்த சிவன் பெரியாள் என்று சொன்னையோ அதே சிவன் இந்த உமா மகேஸ்வரி என் பாதத்தில் விழல நான் உமையவள் மகேஸ்வரி அல்ல உன் நீ மட்டுமில்லை உன்னை சேர்ந்த அனைத்து தேவர்களும் என் காலிலே விழ வைக்குவேன் இது சத்தியம் ஆகட்டும்